அவளாடி நொடியா வயலுடைந்து ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். அவ கோசலையால் திருவயத்திலே கோதண்டராமனை தான் பெற்றெடுத்தாள். அவ கைகேயி திருவயத்திலே அவள் பரதனை தான் பெற்றெடுத்தாள். அவள் சுமித்ரா தேவி திருவயத்திலே அவள் சத்ருகனா லட்சுமணா சத்ருகா லட்சுமணா அவன் ஆண் குழந்தை வந்து பிறந்த போதே ஆதிராமன் வந்து பிறந்தாரண்டு பிறந்தாரண்டு அங்கே ஆனந்த குலவ போடுவாரா. எங்கள் ஸ்ரீராமன் வந்து பிறந்தாரண்டு சீனி வரத்தை கொடுப்பார. மாணவர்கள் ஒன்று கூடி அங்கே மணி குறவை போடுவாரா. சேர்ந்து வந்த பெண்கள் எல்லாம் திருக்குறவை போடுவார். ஹரிராமா ஸ்ரீராமா அவர் அயோத்தியை ஆண்ட ராமா கோசலையா திருமகந்தா திருமகந்தா ஏ கோதண்டரே வாருமையா எங்கள் தசரதனா திருமகந்தா தாமோதர என்பெருமா அவர் இத்தனாமோ 27 அவருக்கு கொண்ட நாமோ 96 அவருக்கு இட்ட நாமோ இளங்குதையா ஹரிராமா கொட்ட நாமோ துலங்குதையா. எங்கள் ஹரிராமன் வந்து பிறந்த போதே ஆனந்த குலவை போடுவார். ஸ்ரீராமன் வந்து பிறந்த போதே அங்கே செல்ல குலவை போடுவார். அயோத்தியாபுரி நாட்டிலே ஹரிராமமூர்த்தி வந்து அவதாரம் செய்த போது அயோத்தி நாட்டில் உள்ள மக்கள் அனைவர்களும் ஸ்ரீராமனை பார்க்க வேண்டும் என்று கூட்டம் அரண்மனையில 56 தேசத்துல உள்ள மக்கள் போறாமே. தசரத சக்கரவர்த்தி மன்னனுடைய அரண்மனையில வந்து நிறைஞ்சிட்டாங்க. கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம். தசரத சக்கரவர்த்திக்கு ஒன்றுக்கு 4 பிள்ளைகள் பிறந்திருக்கு. அப்படின்னு பொறிபட மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று கூட்டம்னா கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். அப்படி அயோத்தியாபுரி நாட்டிலே ஹரிராமன் வந்து பிறந்த கோசலை திருவயத்தில் கோதண்டராமனை பெற்றெடுத்தாள். கைகேயி திருவயத்தில் பரதாழ்வாளை பெற்றெடுத்தாள். சுமித்ரா தேவிக்கு மட்டும் 2 புள்ள 2 ஆண் குழந்தை. அவளுக்கு மட்டும் எப்படி 2 பிள்ளை பிறந்துச்சு? அவதான் 2 பங்கு வாங்கி சாப்பிட்டா பாருங்க. பாயாசம் 2 பங்கு, ஒரு பங்குக்கு ஒரு குழந்தை. சரிதானே? 2 பங்குக்கு 2 பிள்ளை. ஒண்ணு 2 பங்கு வாங்கினா 2 பிள்ளையா பக்கணும். சத்ருகனல் சத்ருகனல் லட்சுமணன் என்ற 2 ஆண் குழந்தைகளை பெற்று எடுக்க ஆண் குழந்தை வந்து
சந்தோஷம் கொண்டு கொண்டு குழந்தைகள் வந்து பிறந்ததை ஆ, சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே நாமல் ஆமா செழிப்பாக எல்லோருக்கும் தெரிய வண்ணமாக ஆமா புகழாக இதை நடத்த வேண்டும் என்று சிறப்பா நடத்த வேண்டும் என்று குழந்தை பிறந்ததை எப்படி செலவு செய்கிறார்கள்? எப்படி எப்படி செல்ல மகன் பிறந்தான் என்று செல்ல மகன் பிறந்தான் என்று செல்ல மகன் பிறந்தான் என்று பிறந்தான் என்று அங்கே சீனி பழம் செலவு செய்தார் அங்கே சீனி பழம் செலவு செய்தார் அங்கே தங்க மகன் பிறந்தான் என்று தங்க மகன் பிறந்தான் என்று தங்க மகன் பிறந்தான் என்று பிறந்தான் என்று அங்கே தானடனும் செலவு செய்தார் அங்கே தானடனும் செலவு செய்தார் அங்கே அருமை மகன் பிறந்தான் என்று அருமை மகன் பிறந்தான் என்று பிறந்தான் என்று அவர் அள்ளி பணம் செலவு செய்தார் அவர் அள்ளி பணம் செலவு செய்தார் அவரோ அன்னதானம் அவரோ அள்ளி அள்ளி தானம் செய்தார் அவர் வாழவர்க்கும் போனவர் அவரோ வஸ்திரம் தானம் செய்தார் போனவன் குவாரவர் அவரோ பொன் பொருளை செலவு செய்தார் அவர் மாதானம் கோதான் அவர் மாதானம் கோதான் அவர் மறையோர்க்கும் தானம் செய்தார் அவரோ மறையோர்க்கும் அவர் தான தர்மம் செய்தல்ல ஏ தசரத ராஜமன்னே அவர் பெற்றெடுத்த பிள்ளையே சீரோடு நிறப்போடு செல்வமாக வளர்த்துவார் ஹரிராமன் வந்து பிறந்ததை அன்போடு செலவு செய்ய வேண்டும் என்று செல்ல மகனுக்கு சிறி வளங்களை செலவு செய்தார் அல்லவா? தங்க மகன் பிறந்தார் என்று கொண்டாங்க தான தருமங்களை வழங்கி அப்ப எங்க கொண்டாங்க? என் அயோத்தியாபுரி நாட்டு அரண்மனைக்கு வந்த மக்கள் எல்லோரும் அதாவது அந்த காலத்திலே வந்து ஆண் குழந்தை பிறந்தா 5 குலவை போடுவார்களாம், ஆம்பளை பிள்ளைக்கு பெண் குழந்தை பிறந்தா 3 குலவை போடுவார்களாம். இது என்ன பெரிய வஞ்சியம்? எதுக்கு அப்படி? ஆம்பளை பிள்ளைக்கு 5 குலவை, பெண் பிள்ளைக்கு 3 குலவைனா என்ன? அதாவது அந்த பொண்ணு பிள்ளைக்கு 5 குலவை போட வேண்டியதானே? 5 குலவை போடுவார்கள். 5 குலவை போடுவாங்கன்னா 3 குழந்தை பிறந்த உடனே 3 குலவை பிறந்த உடனே அது போக 2 குலவை மிச்சம் வச்சிருக்காங்க. எதுக்காக மிச்சம் வச்சிருக்காங்க? ஏன் குலவை மிச்சம் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளை வயதுக்கு வரும்போது ஒரு குலவை, அப்போ ஒரு குலவை போடுவாங்க, தண்ணி திருமணமாகி போகும்போது ஒரு குலவை, அப்போ ஒரு குலவை. அதுக்குத்தான் இந்த 2 குலவை மிச்சம் வச்சிருக்காங்க. ஏன் தான் வஞ்சியம் பண்ணாங்களோ நினைச்சேன். இல்ல ஆமா பொட்ட பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆமா
வீட்டுல 2 பொட்டை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை இருக்குன்னா எல்லாம் ஒண்ணுதான். ஆமா 2 பொட்டை பிள்ளை இருந்துச்சுன்னா சரி 20 40 பவுன் தங்க செடி போட்டு கட்டி கொடுக்கணும். அதே மாதிரி 2 ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும். அவன் 2 வீட்டை கட்டி கொடுக்கணும். ஒரு வீடு பெரிய வீடு ஒரு வீடு சின்ன வீடு. அவன் எல்லா கணக்கும் ஒண்ணுதான். எல்லாரும் நினைக்காங்க பொட்டை பிள்ளை ஆம்பளை பிள்ளை என்ன வித்தியாசம்? ஆம்பளை பிள்ளை பிறந்தா தான் நமக்கு செலவு கம்மின்னு நினைக்காங்க. அதெல்லாம் தப்பு. பொட்டை பிள்ளைக்குன்னா நகைய போடணும், ஆம்பளை பிள்ளைக்குன்னா வீட்டை கட்டணும், ரெண்டும் சரியா போச்சு. ஆமா அப்படி வீட்டை கட்டி கொடுத்தலன்னா உனக்கு எல்லாம் எதுக்கு பிள்ளை? ஆமா நீங்க உணர்வு கட்ட பிள்ளை பத்து வளர்த்துட்டு என்ன தெருவுல விட்டு போலான்னு பாத்தியோ? ஆமா அப்படின்னு தாயும் தாப்பனை பார்த்து நாயை கேட்ட மாதிரி கேட்பான். ஆமா சவுண்ட் கேட்கும். அதனால எல்லா பிள்ளையும் ஒண்ணுதான். ஆமா அதுதானே நிறைய செலவு வரும். அப்ப குழந்தை பிறந்தோட 5 குலவை போட்டார்கள். அப்ப இந்த ஹரிராமன் பிறந்த போது எல்லா சீனி பழங்கள் எல்லாம் செலவு செய்து அந்த காலம் குழந்தை பிறந்த வீட்டுல சீனி பழம் கொடுப்பாங்களாம். ஆமா சீனி பழம் அந்த காலத்துல. இப்ப அப்படியா இருக்கு? இப்ப ஆம்பளை புள்ள பிறந்தா ஆப்பு பொட்டை புள்ள பிறந்தா பெரிய புல்லு பாட்டு. ஜாயிண்ட்கார மாப்பிள்ள உனக்கு 2 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்காமல்ல? ஆமா எனக்கு பிறந்திருக்கு. யார் வீட்டுக்காரிக்கு பிறந்திருக்கு. ஆமா வீட்டுக்காரி பிறந்திருக்குல்ல? ஆமா அவன அவங்க வீட்டை தான் கொண்டு வந்தா. ஆமா அதாவது ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஆப்பு பொட்டை பிள்ளை பிறந்தா புல்லு கொடுக்காங்க. இந்த காலத்துல இப்படி செலவு பண்ணதாங்க. அந்த காலத்துல கல்யாண வீடா இருந்தாலும் சடங்கு வீடா இருந்தாலும் புது வீடா இருந்தாலும் குழந்தை பிறந்தாலும் கிழவை போய் சேர்ந்தாலும் நன்மையோ தீமையோ எதுவா இருந்தாலும் சரி அந்த காலத்துல எல்லா இடத்திலயுமே அன்னதானம் தான் போட்டிருக்காங்க. தானத்தில் சிறந்த தானமே அன்னதானம்னு சொல்லுவார்கள். ஏன் அப்படி அன்னதானம் போட்டாங்க தெரியுமா? மனிதன் எதை வேண்டாம்னா சாப்பாடு ஒன்னதான் போதும் இருக்கான். ஆமா நீ 10 ரூபாய கொடுத்தா கூட ஒரு 10 ரூபாய் தரலாமே, கூட ஒரு 50 ரூபாய் கொடுத்தா பொம்பளை போய் சேலை எடுத்து கொடுத்தா கூட 100 ரூபாய் போட்டு ஒரு பட்டு சேலை எடுக்கலாமேம்பா அப்படிம்பாங்க. ஆனா சரி நீ ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இலைய போட்டு சாப்பாட வச்சீங்கன்னு வைங்க, போதும் 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 போதும். ஒரு வாட்டி முதல்ல சாப்பாடு வாங்குவாங்க. ஆமா சாம்பார் வாங்கி சாப்பிடுவாங்க. ரெண்டாவது சாப்பாடு வாங்குவாங்க. ஆமா வத்த குழம்பு வாங்கி சாப்பிடுவாங்க. மூணாவது கொஞ்சம் சாப்பாடு வாங்கி ஆமா அது 2ஆ பிரிச்சு கொஞ்சம் ரசம் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த பாதி சோத்தை ஆமா மோர் வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆமா இந்த நக்கல் இருக்கு வச்சுல நக்கலா பாயாசம் நக்கல் அது பாயசம். ஆமா பாயசம் கொண்டு இலையில வண்ணாச்சு ஊத்துவாரு. ஆமா அதை சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு வைக்க வந்தாங்கன்னா அண்ணாச்சி போதும் மாப்பிள்ள போதும் இதுக்கு மேல வச்சீங்கன்னா வயிறு வெடிச்சு போகும். நான் கலக்க போஞ்சி இருக்கோம். அப்ப மனிதன் சாப்பாடு மட்டும்தான் போதும் இருக்கா, மத்த எதை கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிம்பா. அதுக்குதான் அந்த காலம் பூரா வீட்லயும் சோத்த போட்டிருக்காங்க, அன்னதானம் போட்டிருக்காங்க. இப்போ நீங்க எல்லாம் வேற மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நாங்க இப்ப உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரி செலவு பண்ணுறோம். முடியும். அதனால ராமமூர்த்தி பிறந்ததுனாலே அதனால சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்க்க வேண்டும் என்று ஹரிராமமூர்த்தியை பரதன் சத்ருகனன் லட்சுமண பெருமாள் 4 ஆண் குழந்தையை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? ஊட்டி மெல்ல வளர்த்துவார், அவரோ ஊட்டி மெல்ல வளர்த்துவார், அவரோ உடம்பு எல்லானே ஒரு அவரை தேர்ச்சி மெல்ல வளர்த்துவார், அவரோ தேரமெல்லாமே ஒரு அவரை 4 ஒரு மேனியோமா 4 ஒரு மேனியோமா அவரை பொழுது ஒரு வண்ணமோமா அவரை தரையதிலே விட்டோமா அவரோ தந்தை காலோகமே அவரோ பூமியிலே விட்டோமா அவரோ பொதுப்பாதம் நோகுமே அவரை தோழதில தொட்டி கட்டி தொடரியதில நடைபெற அவரை மாரோடு தொட்டிகள் அவரை மாரோடு தொட்டி கட்டி எரிய மலியதில நடைபெற முடியாது
அவருக்கு ஒன்று நல்ல வயதா ஊர்ந்து விளையாடுவார் 2 வயதாச்சு இருந்து விளையாடுவார் அவர் 3 நல்ல வயதா அவருக்கு ஒளி இறங்கி காது 4 வயதிலே நடந்து விளையாடுவார் நடந்து வரும் கால்களுக்கு நாகரத்தினத்தால் கொலசுகளா அதை தத்தி வரும் கால்களுக்கு அவருக்கு தங்கத்தாலே கொலசுகளா அவர் 5 வயதாச்சு 5 நல்ல வயதாச்சு ராமன் அறிவு வடம் அடிப்பார் குலகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவரை வரவழைத்து ஒரு பிள்ளையானது 4 வயது வரைக்கும் தாய் தகப்பனோடு இருப்பது ரொம்ப நல்லது. 5, 6 வயசுக்குள்ள 6 வயசாகி போச்சுன்னா கண்டிப்பா இந்த பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். அப்படி பள்ளிக்கூடத்துல சேர்த்தாத்தான் சிறு வயதில இருந்து பிள்ளைகள் நல்ல வழியிலே நல்ல பாடங்களை படித்து அறிவுள்ள பிள்ளையா திறமை உள்ள பிள்ளையா நாட்டு நடப்பு தெரிந்த பிள்ளையா வளரும். நம்ம கைக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா பிள்ளைக்கு ஏதாவது தெரியுமா? அதை விட்டுட்டு 5 ஆடு மாடை பிடிச்சு விட்டு நீ பள்ளிக்கூடம் போனது போதும் ஆடு மாட்டை மேய் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிள்ளைக்கு அறிவு வளருமா? வளராது. அதனாலே சின்ன பிள்ளைல ஆடு மாடுதான் மேய்ச்சேன். அப்படியா? சினிமா தியேட்டருக்கு வடக்க வந்து மேய்ச்சேன். இன்னைக்கு இவ்வளவு தூரம் உட்கார்ந்துருக்க. கரெக்ட். எல்லாம் உட்கார முடியுமா? ஓ மை காட். ஒரு காலத்துல பார்த்தேன்னா காலம் கடந்து போச்சு. எத்தனை லவ் லெட்டர் வரும்? எத்தனை லவ் லெட்டர் வரும்? ஆமா. அப்படி எத்தனை கணக்கு இல்லாம வந்து போச்சு. எனக்கு படிக்கவே தெரியாது. நான் தான் படிச்சு சொல்லுவேன். ஆமா. அதனாலே ஹரிராமமூர்த்தி 5 வயதிலே அறிவு பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்று குலகுருவாகிய வசிஷ்டராகிய வாத்தியாரிடத்திலே சொன்ன போது கோடி வேஷ்டி குருதட்சணை அத்தனையும் கொடுத்து அந்த காலத்துல பள்ளிக்கூடம்னா அவங்க வீட்டுக்கு வந்து வசதி உள்ளவங்க வீட்டுக்கு வந்து அரண்மனை பிள்ளைகளுக்கு கத்து கொடுத்திருக்கிறார்கள். ஏழைப்பட்டவர்களா இருந்தா ஒரு பள்ளிக்கூடம் கூற பள்ளிக்கூடம்னு இருக்குமா. அந்த பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணுமா. நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சரியா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். சரி. வாத்தியார் என்ன செய்வார் தெரியுமா? வாத்தியார் என்ன செய்வாரு? காலையில 8:30 மணி 9 மணிக்கு யாரெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்க யாரெல்லாம் வரல அப்படி கணக்கு பண்ணி பாத்துக்கிட்டு இந்த பிள்ளைகளை கூப்பிட வேணும்னு காலையில கையில ஒரு பிரம்பு எடுத்துக்கிட்டு வாத்தியார் தெருவா வருவாரு. வந்து ஒவ்வொரு பிள்ளைகளா பத்திட்டு போவாரு. நீங்களாம் பள்ளிக்கூடம் வாங்கடா நீங்க வந்தா தானே எங்களுக்கு வேலை. நீங்க பாட்டு வீட்டுல இருந்துட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? வேலை இல்ல அப்படின்னு. அப்படின்னு சின்ன பிள்ளைல போனா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் ஒரு நாள் அப்படிதான் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி. வீட்டுக்கு வந்த உடனே வாத்தியார் தேடி வந்தாரு. நான் காலையில பள்ளிக்கூடம் போனேன். வாத்தியார் ஒரு பொய்யை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி. வீட்டுக்கு வந்த உடனே அந்த வழியா தேடி வர மத்த பிள்ளைகளை வாத்தியார் தேடி வரும்போது சரி எங்க பாட்டி வெளியே நின்னா வாசல்ல பாட்டியம்மா. உடனே எங்க பாட்டி சொன்னா என்ன சொன்னா? அந்தோணி உன்னை தேடி வாத்தியார் வாராரு நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா. நான் சொன்னேன் பாட்டி நான் ஒளி இருக்கட்டும் நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு.
ஏமல என்ன வழி சொல்லுத அதானே. ஒன்னு தர பள்ளி எடுத்து கூட்டு போவாரு ஆமா. என்னையா பள்ளி எடுத்து கூட்டு போவாரு வாத்தியாரு அதான் என்னைய கூட்டி போவாரு. நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா ஆமா. இல்ல நீ தான் போய் ஒளியணும் அப்படின்னு ஆமா. ஏன்னா என்ன வழி சொல்லுது அப்படின்னா எங்க பாட்டி சரி. நான் காலையில பள்ளி எடுத்து போனேன் போவேன். ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்தி வந்துட்டேன் வந்திருக்கேன். அப்படின்னு ஆ. என்ன பொய் சொல்லிட்டு வந்த அப்படின்னா என்னடா பொய்? எங்க பாட்டி ஆ. நான் சொன்னேன் சரி. சார் ஆ. எங்க பாட்டி நீங்க செத்து போயிட்டா ஆமா. அதனால லீவ் வேணும் லீவ் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆமா. உன்னை பார்த்தாலும் என்ன விட மாட்டாரு நீ வீட்டுக்கு போய் படுத்துக்க. உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு ஓஹோ. அப்படி காலங்கள் ஆமா. பாட்டிய கொன்னுட்டு நீ பள்ளிக்கூடம் லீவ் போட்டிருக்க. வேற என்ன செய்ய முடியும் பள்ளிக்கூடத்தை கண்டாலே பயமா இருக்கும். அந்த காலம் பயப்படுவாங்க அப்படி ஆமாம்மா. அப்போ அதனால அந்த காலத்துல இருந்து இப்படி கூரை பள்ளிக்கூடம் இருந்தா கூரை பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணும். படிக்கணும் இவர் அரண்மனை வீட்டு பிள்ளை அல்லவா, ஆமா, அதனால இந்த குலகுருவை தன் அரண்மனைக்கு வரவழைத்து அவருக்கு வேண்டியதை கொடுத்து நான் கொடுத்து ஒரு பிள்ளைக்கு பாடம் கற்பிக்கணும்னா அதற்கு ஏத்த நாள் எந்த நாள்? பாடம் கற்பிக்கணும்னா சித்திரை மாசம் 3ஆம் தேதி கூட பள்ளிக்கூடம் சேர்த்துற வேண்டியதானே சித்திரை மாசம் 3ஆம் தேதியா? ஆமா 3ஆம் தேதி உன் வாயில சீனி அள்ளி போட. என்ன ஆமா. பண்ணுற சித்திரை மாசம் பிள்ளைகளுக்கு அப்புறம் லீவ் விட்டுருவாங்களே, லீவ் விட்டுருவாங்களோ சித்திரை மாசம் பள்ளிக்கூடம் படிக்க போறியா? படிக்க பிள்ளைக்கு தெரியும் நமக்கு என்ன தெரியும் இதுல தெரியுது நீ எப்படி படிச்சிருப்பேடு. அதானே. அப்ப எந்த மாசத்தோட சேர்க்கணும் பிள்ளையோட பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கணுமானா ஆ. புரட்டாசி மாதத்திலே சரி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம புத்தகத்தை பூசையில வச்சு நான் வைத்து மறுநாள் என்ன நாள்? மறுநாள் விஜயலட்சுமி விஜயலட்சுமியா? ஆமா. தம்பி அப்படித்தான் சொன்னா அன்னைக்கு விஜயலட்சுமி இல்லையா, ஆ. விஜயதசமி. விஜயதசமி ஆ, சரிதானே அன்னைக்கு ஆ. பிள்ளைகளுக்கு எழுத்தாணி பிடித்து ஏடு தொடங்கி பாடத்தை கற்பிக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கணும் அதுபோல இன்னும் அரிதாமமூர்த்திக்கு ஆமா ஆ. புரட்டாசி மாதத்திலே ஆமா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அன்று இந்த காலம் பூரா நோட்டு பாடம், பாடம் அந்த காலம் பூரா ஏட்டு பாடம். அந்த காலத்துல ஏட்டு பாடம் ஓலையை கொண்டு வந்து பண ஓலையில ஆமா எழுத்தாணியை பிடிச்சு எழுதியிருக்காங்க. அப்போ அப்படியே எழுத்தாணி பிடிச்சு எழுதிருக்காங்க அப்ப இந்த ராமமூர்த்திக்கு ஆமா படிக்கணுமானா அதற்கு பண ஓலை வேணும். கண்டிப்பா வேணும் பண ஓலை கொண்டு வரணுமானா மந்திரியை வரவழைத்து, வரவழைத்து அப்பா மந்திரி என்ன என்ன ஹரிராமமூர்த்திக்கு பாடங்களை கற்பிக்க வேண்டுமானா வேண்டுமானா அதற்கு தகுந்த பனை ஓலை வேணும். வேண்டும் நீ வேண்டும் எப்படி கொண்டு வர வேண்டும் தெரியுமா? எப்படி எப்படி காயாத பனையதில கன்னி பனை குறுத்தெடுத்து, எப்பா காயாத பனையதில கன்னி பனை குறுத்தெடுத்து, ஈனாத பனையதில இளம் பனை குறுத்தெடுத்து, வந்தேரியா ஓலையத 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 வகையுடனே கொண்டு வாங்க, எப்ப வகையுடனே கொண்டு வாங்க. அவர வாத்தியாரும் சொன்ன போது மந்திரியும் ஏது செய்வார்? காயாத பனையதில கன்னி பனை குறுத்தெடுத்தார், அங்கே ஈனாத பனையதில இளம் பனை குறுத்தெடுத்தார். அவர் வந்தறிய ஓலையொன்று 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 வகையுடனே கொண்டு வந்தார், கொண்டு வந்தார். மந்திரி வகையுடனே கொண்டு வந்தார். வந்தறியாத ஓலையை கொண்டு வந்து வாத்தியாருடைய கையிலே கொடுக்க, வாத்தியார் அந்த ஓலையை வாங்கி வாங்கி கொண்டு அதிலே இருபுறமும் கொண்டே சீவி மஞ்சள் குறிப்பிட்டு குறிப்பிட்டு அவர் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பூசையில் வைத்தார்கள். வைத்தார்கள் மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு எழுத்தாணி பிடித்து ஏடு தொடங்கி தொடங்கி ஹரி ஹரி சித்தரி அறிவோம் நன்றாக குருவே துணை என்று 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 அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆமா ஆலயம் தொழுவதே சாலமும் நன்று 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 மாதா பிதா குரு தெய்வம்
அப்படின்னு ஆனா முதல் அக்கண்ணா வரைக்கும் பானா முதல் இக்கண்ணா வரைக்கும் பிள்ளைகளுக்கு சிறப்பாக பாடத்தை கற்பித்து கொடுத்தார்கள். அப்படி பாடத்தை கற்பித்து கொடுக்க வாத்தியார் சொல்ல சொல்ல என் ஹரிராமமூர்த்தி அண்ணன் தம்பி 3 பேர்களோடு அவர் 5 வயதடி அவர் அறிவு பாடம் படித்துவார். அவர் 6 நல்ல வயதடி அவர் அறிச்சுவடி படித்துவார். அவர் 7 வயதடி அவர் 7 வயதடி ராமமூர்த்தி தாடி பிடித்துவார். அவர் 8 நல்ல வயதா அவர் என் சுவடி படிப்பார். அவர் 9 வயதடி அவர் உலகில் எழுதிவார். அவர் 10 வயதாச்சு படித்து வர ராமமூர்த்தி 12 வயதுக்குள் அவர் பல பாடம் படித்துவார். பத்து 12 வயதுக்குள்ளே பல பாடங்களை படித்து வருகிறார். குறிச்சி நன்னூல் சூடாமணி நிகழ்ந்து விவேக சிந்தாமணி புளியங்குடி சிந்தாமணி சூப்பரா இருந்தது. இது விவேக சிந்தாமணி. விவேக சிந்தாமணி. ஆமா, இப்பேற்பட்ட புராண கதைகளையும் கூட என் ஹரிராமமூர்த்தி இப்படியாகவே சிறப்பாக படித்து வரும்போது 12 வயதுக்குள்ளே படியாத பாடங்களை எல்லாம் படித்து வருகிறார். எழுதாத ஏடுகளை எல்லாம் எழுதி வருகிறார். இத்தனை பாடம் படித்தா போதும் ஐயா? என்ன செய்யணும்? ஒரு அரசு குடும்பத்திலே பிறந்த பிள்ளையானது பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் அரசகுமாரனோ அரசகுமாரியோ 2 பேர்களுக்குமே அந்த காலத்திலே வில்வித்தை போர் வித்தை வீர தீரம் உள்ள பாடங்கள் எல்லாம் தெரியணுமா? ஏன் தெரியணும் அப்படின்னா திருமண வயது வரும்போது இவர் திறமை மிக்க மன்னனா அப்படிங்கறதை பரிசோதிப்பதற்காக இந்த வீர தீர விளையாட்டுகளை எல்லாம் அவரை செய்ய சொல்லுவார்கள். அடுத்த நாட்டு மன்னன் திடீர்னு சண்டைக்கு போர் தொடர்ந்துருவான். அப்படி போர் தொடுத்து வந்தாமன்னா அடுத்த நாட்டு மன்னனையும் படைகளையும் வெல்லணும். ஜெயிக்கணும். அப்ப வாழ் சண்டை வில் சண்டை இப்படி அத்தனை கலைகளையும் படித்தாத்தான் மல்யுத்தம் சொல் வித்த கூடு வித்த கூடு வயசுல கொசல வித்த எல்லா வித்தையும் தெரிஞ்சாத்தான் ஜெயிக்க முடியும். மன்னன் வீட்டுல பிள்ளைகள் வந்து பிறந்துச்சுன்னா ஒண்ணும் தெரியாம இருக்க முடியுமா? நடக்கக்கூடிய காரியமா? எல்லாரும் பெற்று வந்து படிக்க முடியுமா? எல்லாரும் மைக்கு பிடிச்சு பேச முடியுமா? பேச முடியாது. எல்லாரும் ஆட முடியுமா? முடியாது. தெரிஞ்சவன் தான் செய்ய முடியும். அப்பேற்பட்ட பாடங்களை எல்லாம் என் ஹரிராமமூர்த்தி எவ்விதமாகவே படித்து வருகிறார் தெரியுமா? எப்படி? அணையேற்றும் குதிரையேற்றும் அறிவு எந்த தொழில் படித்தார் அவரும் மல்லிடம்பு சிலம்பு தொழில் அச்சமுள்ள பாடம் எல்லாம் எல்லாம் கூடு விட்டு கூடு பாயோ குசல வித்தை நான் படித்தார் அவரவில் வித்தை போர் வித்தை சிலம்பு வித்தை நான் படித்தேன் அவர் வாழ்விச்சும் படிப்பாரா மூச்சடைக்கு வாய்ந்தரானா ராமன் முன்னூரடி வாய்ந்திடுவார் எய்யானாவடைக்கு வாய்ந்தரானா ராமன் 400 வாய்ந்திடுவார் அவர் ஆங்கரித்து வாய்ந்தரானா 500 அடி வாய்ந்திடுவார் அவர் ஆங்காரமாய் வாய்ந்தரானா 600 அடி வாய்ந்திடுவார் அவரும் எக்கி வெல்ல வாய்ந்தரானா
ராமமூர்த்தி மூர்த்தி வில் வித்தை போர் வித்தை சிலம்பு வித்தை வாழ் வித்தை சுருள்வாள் இப்பேறுபட்ட வித்தைகளை எல்லாம் படைத்த ராமன் பூச்சடைக்கு பாய்ந்தார்னா 300 அடிக்கு பாய்வாரு ஆங்காரித்து பாய்ந்தால் 500 அடி பாய்ந்து விடுவார் பாய்ந்தாரானால் 700 அடி பாய்வார் ராமமூர்த்தி அரசகுமாரன் அப்படின்னா அந்த திறமை இருக்கணும் இல்லையா இப்பேறுபட்ட பாடங்களை எல்லாம் படைத்த என் ராமமூர்த்தி 16 வயதுக்குள்ள இவர் கற்பிக்காத பாடமே கிடையாது படிக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்கு பாத்துக்கோ என்ன வயசு இந்த 16 வயசுக்குள்ள நம்ம என்ன பாடம் படிக்கமோ அதுதான் நம்ம மனசுலயும் நிக்கும் மண்டையிலயும் நிக்குமா 16 வயசுக்கு மேல படிக்க முடியாதா படிக்கலாம் படிக்க கூடாதுன்னு யாரு சொன்னா 16 வயசுக்கு மேல படிக்கணும்னு என்ன இருந்தா படிக்கலாம் ஆனா அந்த 16 வயதை கடந்து வரும்போது 18 20 வயசாகி போச்சுன்னா அந்த பிள்ளைக்கு மனசு அலைபாயும் ஏன் அலபாயுமா பள்ளிக்கூடம் முடிச்சாமனு வையே பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது ஒரு செல்போன் ஒண்ணு வச்சிருப்பான் வேண்டு பைக்குள்ள ஒரு சீப்பு வச்சிருப்பான் ஒரு கண்ணாடி ஒண்ணு வச்சிருப்பான் என்ன செய்வான் தெரியுமா பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்த உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ஆளு இங்க நிப்பாளா அங்க நிப்பாளா இல்ல வேற பஸ்ல ஏறி வீட்டுக்கு போயிட்டாளா அறியப்பட்டது நிற்பாளோ போன் போடுவோமா இல்ல மெசேஜ் போடுவோமா அப்படின்னு இந்த பையன் கண்ணு சுத்துல வரும் பாத்துக்கோ அந்த நினைப்பு வந்த பிறகு படிப்பு வருமா வராதுல படிக்கணும்னு நினைக்கினா படிக்கலாம் மனசு அலைவாயனா தன் கட்டுப்பாடு இல்லைன்னா 16 வயசு 17 வயசு ஆயிடுச்சுன்னா அவருக்கு முகத்துல அரும்பு மீசம் முளைக்கும் அரும்பு மீசம் முளைச்சிட்டுன்னா குறும்பு பார்வை பாப்பான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்ப மனசு அலபாயும் அப்ப படிக்க முடியாது அப்ப என் ராமமூர்த்தி 16 வயதுக்குள்ளே பாடங்களை எல்லாம் படித்திருக்க ஒரு நாள் தினத்திலே தான் கற்றிருந்த பாடங்களை எல்லாம் பயிற்சி செய்து கொண்டிருக்க அரண்மனையிலே தன்னுடைய தமையன்மார்களோடு 4 பேர்களும் பயிற்சி செய்யும் போது ஸ்ரீராமமூர்த்தி கையிலே வைத்திருந்தார் ஒரு கவுனு கூழாங்கல்லை இந்த கவுன் வில்லை வைத்து கூழாங்கல் வைத்து குறி பார்த்து அடிக்கணும் அப்ப இந்த ராமமூர்த்தி இதை செய்து கொண்டிருக்கும் போது இந்த அரண்மனையிலே பணி செய்யக்கூடியவள் கைகேயி தேவிக்கு பணி செய்யக்கூடியவள் அவள்தான் மந்தார கூனி இந்த மந்தார கூனியானவள் இவளுக்கு கூணு குறுக்கு கூணா இருக்கும் அதனால அவளுக்கு கூனி கிழவின்னு பேரு அப்ப இந்த அரண்மனையிலே பணி செய்யக்கூடிய இந்த கிழவி இவள் கூனை கண்ட உடனே ராமமூர்த்தி மனசில் நினைக்காரு இந்த கூனி பாட்டிக்கு குறுக்கு இப்படி இருக்க போயிட்டானே எல்லாரும் கூனின்னு பேசுதாங்க நமது நாட்டுல கூணுள்ள பொண்ணு நாட்டுல இருக்கலாமா இருக்க கூடாது அப்ப என்ன க்ளோஸ் பண்ணிடுவோமா வேண்டாம் க்ளோஸ் பண்ணா உள்ள போண்டி இருக்கும் என்ன செய்யணும் அப்ப என்ன செய்யணும் இந்த குறுக்க நிமித்துட்டா என்ன குறுக்கு கூணா இருந்தா தானே பிரச்சனை அப்ப இந்த கூனையே நம்ம நல்லபடியா நேரா நிமித்திட்டோம்னா கூணு சரியாயிடும் இல்லையா அப்படின்னு கையில வச்சிருந்தார் பாரு கவுனு வில்லு இந்த கவுனு வில்லுல கூழாங்கல்லை வைத்து இந்த மந்தார கூனி குறுக்களை ஓங்கி குறி வைத்தார் இவர் குறி வைத்து விட்ட கல்லு மந்தார கூனியினுடைய குறுக்கை அடித்து இந்த கூன் அப்படியே நிமிர்ந்து விட்டது அப்படியே உடனே கல்லு பட்டணும் கூன் நிமிர்ந்துட்டா அப்போ இந்த குறுக்கு நிமிர்ந்த உடனே மந்தார கூனிக்கு கோபம் வந்து விட்டது நமக்கு கூன் இருக்கிறதுனாலதானே கூனி கிழவின்னு பேரு வந்துச்சு பேரு வட்ட கூனையே நிமிர்த்துட்டானே இந்த குட்டராமன் ஏ ராமா கூன் இருந்ததுனாலதான் எனக்கு மந்தார கூனின்னு பேர் வந்ததப்பா அழகு உண்டு அதையே நீ மாற்றி விட்டாயே அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் ராமன் ஒரு கல்லை போட்டார் நிமிர்ந்த குறுக்கை மறுபடியும் கூனாகிட்டார் மறுபடியும் கூணு விழுந்த உடனே இந்த கூனி கிழவிக்கு ரொம்ப கோபம்
கோவம். ஏன் கோவம்னா ஏம்மா சும்மா இருந்த என்ன குறுக்க வளர்ச்சி நிமித்து இப்படி விளையாட்டுத்தனமா ஆமா நம்மள ஒரு பொருளா இந்த ராமன் இப்படி ஆக்கி விட்டானே, ஆக்கி விட்டாரு. இவனை அவன் சும்மா விடக்கூடாது. கூடாது. அடே குட்டராமா, ஏ கட்டராமா, என் குறுக்கையே ஆமா வளைத்து நிமித்த நீ ஆ, ஏன் நாளை ஒரு காலத்திலே என்னை இப்படி ஒரு காலம் செய்ததனால அதனால நாளை ஒரு காலத்தில் ஆமா என் சூழ்ச்சியினால் உன்னை 14 வருட காலம் வனவாசம் அனுப்புவேன். வனவாசம் அனுப்பலன்னா நான் வந்தார குனி இல்ல, என் பேரு மந்தார கூனியில மார்பு தட்டி சபதம் ஆமா வைத்தார். அப்படி மார்பு தட்டி சபத வைக்க சபதம் வைக்க ராமமூர்த்தி அதை பெரிதா நினைக்கல. நினைக்கல. சிறு பிள்ளை அல்லவா, ஏதோ பாட்டி தெரியாம சொல்லிட்டு போறா போட்டோம். போட்டு போட்டு படிச்சு அவ வாயில பல்லு இல்ல. ஆமா பல்லு இல்லைன்னா சொல்லு பலிக்காது. பல்லு இல்லைன்னா சொல்லு பறிக்காது. பாட்டியம்மா வாயில பல்லு இருக்கா? அடே கீழே ஒண்ணு கிடையாது மேலும் பல்லு கிடையாது பல்லு. ஆமா அதனாலே வாயில கொடுத்தோம்னா ஆமா 10 நாள் ஆனாலும் அப்படியே தான் வந்து வெத்தலை. அதை சமைக்க முடியாது, ஒண்ணுமே செய்யாது. ஆமா அப்பேற்பட்ட ராமமூர்த்தி சரி அரண்மனையிலே அப்படியாகவே இருந்து கொண்டிருக்கும் போது இருக்கும் பொழுது ஒரு நாள் தினத்திலே ஆமா ஸ்ரீராமமூர்த்தி அரண்மனையிலே அமர்ந்திருக்க இருக்க அங்கு என்ன நடக்கு தெரியுமா? அங்க பாருங்க, என்ன மேக்க பாருங்க, எல்லாரும் மொத்தமா தான் பேசிட்டு இருக்காங்க. பாயத்தை கிண்டிட்டு இருக்காங்கன்னு. ஆமா கூடி கூடி பேசிட்டு இருக்காங்க. ஆமா நம்மளும் பேசாம பேசிக்கிட்டு இருப்போம். கரெக்ட். அப்படி பேச மைக் வேணும், மைக் எடுத்துக்கோங்க. அப்ப ஒரு நாள் என்ன நடக்க போகுது? அப்படியா இருக்கும் போது அப்படியா இருக்கும் போது ராமன் ஸ்ரீராம அரண்மனையில் இருக்கும் போது வனமான வனமதி நாடகை வனமதி இன்னும் மண்ணு முகல் படைத்த இன்னும் மண்ணு முகல் படைத்த விஸ்வாமித்திரர் வந்து அவரோ இன்னும் மண்ணு முகல் படை விஸ்வாமித்திர மாமுனி விருப்பமுடன் வந்து வாழ்ந்து வரும் நாளை ஹரிராமன் இப்படி அரண்மனையிலே இருக்கும் போது நாடகை வனத்திலே யார் வந்து வருகிறார்? யாரு பின்னும் மண்ணும் முகல் உடைத்த விஸ்வாமித்திர மாமுனிவர் வந்து வருகிறார் அல்லவா? அவர் வந்து முக்காலம் உணரக்கூடியவர். முக்காலம் உணரக்கூடியவர்னா நடந்து முடிந்ததும் தெரியும், அவருக்கு தெரியும், நடந்து கொண்டிருப்பதும் தெரியும், நடக்க போவதும் தெரியும், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இப்படி முக்காலம் உணர்ந்த என் விஸ்வாமித்திர மாமுனிவர் உலகத்தினுடைய நன்மைக்காகவே ஒரு யாகத்தை ஒன்று ஏற்பாடுகளை செய்து அதனுடைய பொருளை எல்லாம் சேகரித்து யாகமானது வளர்த்து கொண்டிருக்கிறார். அவர் வளர்க்கக்கூடிய நேரம் அந்த தாடகை வனத்துக்குள்ளே தாடகை என்று சொல்லக்கூடிய ஒரு அசுர அரக்கி அவள் அங்கு இருப்பதனாலதான் அந்த வனத்துக்கும் அவளுடைய பேரு தாடகை. அசுர அரக்கினா எந்த நேரமும் எந்த சுரூபத்தையும் எடுக்கக்கூடிய சக்தி படைத்தவள். அரக்கி மூர்க்க குணம் படைத்தவா, 5 அறிவு உள்ளவள். அவ உருவத்தை பார்த்தா 7 மட உயரமும் 200 அடி அகலமும் கைய கால பாத்தையோ நம்மலாம் காத்துல கம்மல் போட்டிருக்கோம்னா மலையில் உள்ள பாம்பை பிடித்து அவளுக்கு காதணியா போட்டிருப்பாள். கடுவா அப்படி தொங்க போட்டிருக்கா. நம்மலாம் கையில வளையல் போடுவோம். ஆமா அவ மலைப்பாம்பை கையில சுத்தி போட்டிருக்கா. ஆமா 2 கையிலையும் பெரிய பெரிய மலைப்பாம்பு தொங்கிட்டு இருக்கு. பாம்பு ஒரு கால் ஒண்ணு மன தண்டில இருக்கு. அம்மா ஆமா அவ உடம்பு தோரணமலை பக்கத்துல இருக்கிற குளுக்க மலை அந்த மாதிரி உடம்பு. அவ நிறம் என்ன மாதிரி சோப்பு, அளவில்லாத சோப்பு. சோப்பு இல்லையா? அதுதான் ரத்த கலர். ஆமா நான் சோப்பு இல்லையா? நான் சின்ன பிள்ளையில எவ்வளவு அழகா இருந்தேன்னு தெரியுமா? பன்னிக்குட்டி மாதிரியே பல பலன்னு இருந்தேன். எங்க அம்மா நான் பிறந்த உடனே என்ன எட்டி பார்த்திருக்கா, அப்பவே மூச்சை விட்டுட்டா. அழக பார்த்து அம்மா அப்பவே மூச்சு விட்டுட்டா. அப்படி இந்த தாடகை அசுர அரக்கி ஆகப்பட்டவள் இவர் யாகத்தை வளர்க்க ஆரம்பித்து விட்டார். அப்படின்னா இவ புகை மண்டலத்தை பார்த்தா உடனே வருவது அந்த
வேள்வியிலே எச்சையை துப்புவது, சிறுநீரை கழிப்பது, மாமிச மிருகங்களை எல்லாம் அடித்து அதனுடைய உதிரத்தை போடுவது, இப்படியே பல நாள் பல காலங்களாகவே செய்து கொண்டிருக்கிறார். இந்த யாகத்தை வளர்க்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதனுடைய பொருளை சேர்ப்பதற்கு 6 மாதம் ஆகுமா. சாதாரணப்பட்ட காரியமா? அந்த பொருளை சேகரித்து யாகத்தை நடத்த 6 மாத காலம் வேணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு பொருளை சேகரித்து அந்த யாகத்தை வளர்த்து கொண்டிருக்கும் போது இந்த சண்டால அரைக்கி வந்து சிறுநீரை கழித்து அந்த யாகத்தை வந்து அழிச்சான்னா அதுல எவ்வளவு நஷ்டம் வந்து சேரும். ஐயோ பாவம். அப்ப எத்தனையோ முறை இப்படி நிறைவு செய்யக்கூடிய நேரத்திலே இவள் நல்ல யாகத்தை அசுத்தமாக்கி போவதை இவள் வழக்கமாக வைத்திருக்க பார்த்தார் என் விஸ்வாமித்திர மாமுனிவர். இப்பேற்பட்ட அசுர அறைக்கு என்னைக்கும் ஆண்டு மடிகிறாளோ தாடகையை வதம் செய்தால் மட்டும்தான் இந்த யாகத்தை நாம நிறைவு செய்ய முடியும். யாகத்தை தாடகை வதை முடிக்க நம்மளால முடியுமா? சாதாரணப்பட்ட காரியமா? இவளை அழிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வீரனால் மட்டும்தான் முடியும். அவர்தான் அயோத்தியை ஆள வந்த என் ஹரிராமமூர்த்தி. அவரையே வரவழைத்து இந்த அசுரரை வதை முடித்தாக வேண்டும் என்று அவர் விஸ்வாமித்ர மாமுனியோ தாடகையை வதை முடிக்க அவர் எங்கே தாடகை வனம் கடந்தே அயோத்தி வாராரே அவரோ அயோத்தி வாராரே அவரோ தாடகையா வனம் போவிட்டு அவரோ அயோத்திக்கு வாராரே அவரோ அயோத்தி வார போலே மந்திரியும் பார்த்தல்லவோ அந்த மன்னனிடம் சொல்லுவார். மாளிகையில் வாசலில் நின்று கொண்டு இந்த மந்திரியானவன் கண்டவுடனே இப்பேற்பட்ட மாமுனிவர் அல்லவா நாம அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறார். உடனே இந்த நற்செய்தியை நாம தசரத மன்னனிடத்திலே சொல்ல வேண்டும் என்று ஓட்டமும் ஒரு நடையுமாக ஓடி வந்து ஐயா அரச மன்னா நாமல் அரண்மனைக்கு யார் வந்திருக்கிறார் என்று உடனடியாக வந்து பாருங்கள் அப்படின்ன உடனே தசரத சக்கரவர்த்தி ஆசனத்தை விட்டு எழுந்திரித்து மாளிகை வாசலில் நின்று கொண்டிருந்த விஸ்வாமித்திர மாமுனிவரை கண்ணால் கண்டு வருக வருகவென்று வந்தனம் செய்து அவரிடத்திலே ஆசிகளை வாங்கி பூ மலரெல்லாம் போட்டு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியவில்லை. நீங்கள் என் அரண்மனைக்கு வந்ததுக்கு நான் என்றைக்கும் உங்கள் அடிமை ஐயா. வாருங்கோ வாருங்கோ என்று வரவழைத்து அவருக்கு விருந்து உபச்சாரங்களை செய்து அவருக்கு முக்காலை எடுத்து போட்டு முக்கணிகளை கொடுத்து முக்கணி என்றால் மா பலா வாழை இந்த முக்கணிகளை கொடுத்து முக்காலியிலே அவர் கேட்ட ஆசனத்தை எடுத்து போட்டார். ஆசனத்திலே அமர வைத்த போது ஐயா மாமுனிவரே என் அரண்மனைக்கு வந்த காரணத்தை சொல்லுங்கள். அப்பா தசரதா நான் உன்னை தேடி வந்ததற்கு நிச்சயமாய் ஒரு காரணம் இருக்கிறது. அதனால் என்னவென்று சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் செய்து தருகிறேன். என்னைக்கும் நான் உங்க அடிமை ஐயா அப்படின்னு உடனே அப்பா தசரதா உன்னால் ஒரு உபகாரம் ஆக வேண்டுமானால் நான் இருக்கும் தாடகை வனத்துக்குள்ளே தாடகை என்று சொல்லக்கூடிய ஒரு அசுர அரக்கியானவள் இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல காலங்காலமா அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் செய்து கொண்டே இருக்கிறார். அவளா செய்யக்கூடிய அசம்பாவிகளை எல்லாம் அடக்குவதற்கு என்னால முடியல. நானும் உலகத்தின் நன்மைக்காக யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தேன். யாகத்தை வளர்க்கணும்னு
யாகத்தை வளர்ப்பதற்கு ஏற்பாடுதான் செய்ய முடியதே தவிர என்னால நிறைவு செய்ய முடியல. வந்து சண்டாள பாதவத்திய யாகத்தை அழித்துறதா தொடங்கிய எனக்கும் முடிக்குவதற்குரிய காலங்கள் வரவில்லையப்பா. வரவில்லையப்பா. நான் முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய நேரத்துல இவன் செய்யக்கூடிய அட்டகாசத்தை பார்த்தேன்னா அடே அப்பா கொஞ்சமா நஞ்சமா எச்சியை வந்து துப்புதா, தண்ணீரை கொண்டு வந்து ஊத்துதா, மாமிச மிருகங்களை அடித்து அதில் கொண்டு வந்து போடுதா, திருநீரை கழிக்கிறா. இப்படியே செய்து கொண்டிருந்தா என்னால என்னைக்கு நிறைவு செய்ய முடியும்? என்னுடைய யாகத்தை நிறைவு செய்ய முடியவில்லை ஐயா. யாகத்தை அழித்து விட்டாள், அழித்து விடுகிறாள். கண்டாளி. ஆமா கிராதகி. ஆமா கிராதகி, ஊதகி, காரகி. அதனால் அவளை அழித்தால் மட்டும்தான் நான் நினைக்கும் யாகத்தை என்னால் நிறைவு செய்ய முடியும். உலக மக்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். ஐயா நீங்க சொல்லுவதை போல அந்த அசுர அரக்கியை வதை முடிக்க நான் என்ன செய்யணும்? என்கிட்ட இருக்கக்கூடிய படைபலத்தை நான் அனுப்பி வைக்கட்டுமா? தசரதா உன்னிடத்தில் இருக்கக்கூடிய படைபலத்தால் அவளை அசைக்க கூட முடியாது. அவளால் ஒன்று காரியமும் நிறைவு செய்ய முடியாது. இவங்க வந்தாங்கன்னு வையே இவங்களை எல்லாம் அழித்து போடுவா, அதனால் அவளும் வேண்டாம். அப்ப நான் வரட்டுமா? நீ வந்தாலும் நடக்காதப்பா, உன் படைபலம் வந்தாலும் நடக்காது. அப்படின்னா ஐயா விஸ்வாமித்திரரே, என் நாட்டில் இருக்கக்கூடிய வீர தீரர்கள் என்னுடைய படைபலன் நான் எல்லாருமே நாங்க சேர்ந்தே வாரோம், ஒன்றாக நின்று தாடகை வதை முடிப்போர்னார். தசரதா நீங்களெல்லாம் அழைக்கக்கூடிய அளவுக்கு சிறிய அரக்கி அல்ல அவள், சாதாரணப்பட்டவள் கிடையாது. தாடகை அசுர அரக்கியை வதை முடிக்கக்கூடிய வீரம் தீரம் படைத்தவள். உன்னை விடவும் அதிகம் உள்ள வீரம் கொண்ட ஒரே ஒரு ஆண்மகன் உன் அரண்மனையில் இருக்கிறார். என்னடா அது நமக்கு தெரியாம அந்த ஆண்மகன் யாரு? எனக்கு தெரியாத ஒரு வீரன் என்ன அரண்மனையில? யார் அவன்? உடனே சொல்லுங்கள், நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னார். அப்படின்னு உடனே வேறு யாரும் இல்லையப்பா, நீ பிள்ளை வரமே இல்லாமல் புண்ணியவலனை குறைத்து புத்திரகாமேஷ்டி யாகத்தை நிகழ்த்தி தவமிருந்து பெற்றெடுத்த திருமகன் அயோத்தியை ஆள வந்த ஹரிராமமூர்த்தி. சுவாமி என் மகனா? ஆமா, என் மகன் ஒரு பச்சை பாலகன். ஆமா, அவனை கேட்கலாமா சுவாமி? நீங்கள் சிறு குழந்தையை பார்த்து வீரன் தீரன் என்று சொல்லலாமா? ராமனா எப்படி அப்பேற்பட்ட அரக்கி வதை முடிக்க முடியும்? அப்பா தசரதா, உனக்குத்தான் நீ பெற்றதனால் அவன் பிள்ளையாய் தெரிகிறான். ஆனால் எங்களுக்கு தெரியும் ஸ்ரீராமன் ஏன் இந்த பூமியில் அவதாரம் செய்திருக்கிறார் என்று. அவரால் இப்பூமியில நடக்கவிருக்கும் அதிசயங்கள் அநேகம் இருக்கிறதப்பா. அநேக பேர்களுக்கு அவன் விமோச்சனம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கிவிட்டது. அதனால் இனி உன் அரண்மனையில் ராமன் இருப்பது நல்லதல்ல. என்னோடு வருவதுதான் அவன் பிறவையினுடைய பலனை அடைந்ததற்கு அர்த்தமாகும். அதனால் ராமமூர்த்தி என்னோட நீ அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு உடனே தசரத மன்னனுக்கு கண்ணீரை வடிக்கார். 10-12 வருஷம் தவம் இருந்து பெற்ற பிள்ளை. ஆமா, பிள்ளை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளை 4 பிள்ளைகளையும் தவம் இருந்து பெற்றன ஐயா. ஆமா ஐயா, என் பிள்ளைகளை கேட்கல ஐயா, என் பிள்ளையை கேட்கல ஐயா. என்னுடைய கண்ணை கேட்டாலும் கூட நான் தருவேன், நான் கொடுத்துருவேன். என்னுடைய பொண்ணை கேட்டாலும் நான் தருவேன், இதயத்தை கேளுங்க, என்னையே கேட்டாலும் தருவேன். ஏனால் நான் பெற்றெடுத்த என் ராமனை மட்டும் நீ கேளாதிரும் ஐயா. ராமனை மட்டும் கேளாங்க சுவாமி. சிறு குழந்தை அவனை என்னால் உம்மோடு அனுப்பி வைப்பதற்கு மனமெல்லாம் பயமா இருக்கிறது அப்படின்ன உடனே இவர்கள் 2 பேருமே இப்படி பேசிக் கொண்டிருக்க இவர் விடாக்கண்டனா இருக்கார். ஆமா, அவர் குடாக்கண்டனா இருக்கிறார். 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் குலகுருவாகப்பட்ட வசிஷ்ட மகாமணி வந்து விட்டார். ஏ தசரதா, பெரியோரை இவ்வளவு நேரம் காப்ப வைப்பது உனக்கு கடமைன்னு உனக்கு தெரியுமா? நீ யாருக்கிட்ட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? கோபப்பட்டு சாபத்தை கொடுத்தாருன்னா உன்னுடைய வம்சமே அழிந்து போகும், அயோத்தியே அழிந்து விடும். அதனால அப்பா தசரதா, பெரியோரை அநேகன் வேடம் காக்க வைக்க கூடாது. அவர் எதை கேட்கிறாரோ அதை நீ செய்து கொடுப்பதுதான் உன் கடமை. ஹரிராமனை அவரோடு அனுப்பி வை, நான் சொல்லுகிறேன் என்றார்.
மறுவார்த்தை இல்லாம தசரத சக்கரவர்த்தி மன கலக்கத்தோடு கலக்கத்தோடு ராமபிரானை வரவழைத்து ராமனிடத்திலே விவரத்தை சொல்லி அவரோடு அனுப்பி வைத்த போது அப்பந்தான் விஸ்வாமித்ர மாமுனிவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? இவ்வளவு நேரமா உன்னிடத்தில் வாதாடி உன் ராமனை அழைத்துக் கொண்டு போகிறேன் நீ நினைக்காதப்பா. இன்னைக்கு 16 வயதாகி ராமன் இருக்கிறான். இந்த கன்னிராமனை நாளை நான் திரும்பி அழைத்துக் கொண்டு வரும் போது ஒப்படைக்கும் போது கன்னிராமனை உனக்கு கல்யாண ராமனாக திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து ஸ்ரீராமமூர்த்தியை அழைத்துக் கொண்டார். அப்ப இந்த இளைய பெருமான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நின்னார். அப்பாவே ஹரிராமனை பிரிந்திருக்க முடியாதுன்னு சொல்லுகிறாரு. ராமன் லட்சுமணன் என்று பேர் வாங்கி அண்ணனோடு இருந்தோம் அல்லவா? ராமன் அண்ணாவை பிரிந்து நான் ஒருபோதும் இருக்க முடியாது. அதனால் அவரோடு நானும் செல்கிறேன் அப்பா என்று அவரும் விடைகளை வாங்கி கொண்டு தாய் தந்தை இடத்திலே விடையை வாங்கி அங்கிருந்து புறப்பட்டு எங்கே வருகிறார்கள்? ஹரிராமன் ஸ்ரீராமன் ஹரிராமன் ஸ்ரீராமன் அயோத்தியாண்டரா எங்க வாரா அயோத்தி நகர விட்டு அயோத்தி நகர விட்டு அடங்குமல்ல வாரா அவரோ அயோத்தி நகர விட்டு தாடகையமதை முடிக்க தாடகை வனத்துக்கு தாமோதரன் வாராரே வருகிற வேளையிலே என்ன நடக்குதா? இந்த வனமான தாடகை வனத்துக்குள் வரும்பொழுது தாடகை என்னென்ன காரியம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவளை பற்றிய விவரத்தை எல்லாம் வரும்போதே சொல்லிக்கொண்டே அழைத்து வருகிறார். அப்ப ராமமூர்த்தியும் நடப்பதை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த காட்டு வழி பாதையாகவே தாடகை வனத்திற்கு வந்து சேர அப்பா ராமா இதோ நான் அமைத்திருக்கக்கூடிய பன்னகச்சாலை இதோ பாரு. நான் ஏற்பாடு செய்த இந்த வேள்வியை என்னால் நிறைவு செய்யவே முடியவில்லை. இப்பொழுதே நான் வேள்வியை வளர்ப்பதற்கான காரியங்களை எல்லாம் ஏற்பாடு செய்கிறேன். வலப்புறமும் இடப்புறமுமாக நின்று கொண்டு ராமா லட்சுமணா 2 பேர்களுமே நீங்கள் காவலாக இருந்தால் நான் காரியத்தை நிகழ்த்துவேன் அப்பா அப்படின்ன உடனே ஐயா விஸ்வாமித்திர மாமுனிவரே நீங்கள் என்ன சொல்லுகிறார்களோ இது எந்த சமயத்தில் எதை செய்ய சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய யாகத்தை நீங்க வளர்க்க ஆரம்பியுங்கள். கண்ணுக்குள் இமையை போல் காவலாக நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு உடனே ஆட்டுமென்று சம்மதித்து இவர் பொருளை எல்லாம் சேகரித்து வைத்து ஆழக்குடியமை தரையளவு மணலை குமித்து 21 சுப்பிகளை கொண்டு அதிலே எண்ணெய் ஊற்றி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்த போது அவர் யாகத்தை வளர்க்கும் போது அங்கே யாக மத வளர்த்து கொண்டிருக்கும் போது ராமனோடு லட்சுமணனோ இடப்புறமோ வலப்புறமோ இடப்புறமோ வலப்புறமோ இருந்து காவல் செய்துவார். இருந்து காவல் செய்யும் போது ராமமூர்த்தி அம்பாரா துணியில் இருந்த பானத்தை எடுத்து வில்லிலே நாணலை பூட்டி பானத்தை பிடித்த வண்ணமா காவல் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படியா காவல் காக்கும் போது இவர் வளர்ந்த யாகத்தின் புகை மண்டலம் ஆகாயம் சூழ்ந்து நிற்க என்ன லட்சுமண பெருமாள் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? தன்னுடைய அண்ணனை ராமனுக்கு ராமனுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு இவர் அண்ணனுக்காக காவல் காத்து கொண்டிருக்கின்றார். காவல் காத்திருக்கிறார். ஆமா அவர் ராமபெருமான் அந்த வேள்வியை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமா லட்சுமண பெருமாள் அண்ணனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது வருது யாரு? தாடகை. இப்ப வருது யாரு? இது தாடகம். என் தம்பி வராரு. ஆமா தம்பி. அந்த தாடக வேகமா வரப்போறா. புகை பற்று இவள் புகையை கண்டவுடனே
எத்தனையோ முறை இந்த முனிவருக்கு நாம எச்சரிக்கை செய்து நம்ம மேல் இவருக்கு பயமே வரல. இந்த கிழவனை இன்னையோடு இவன் யாகத்தை வளர்க்கக்கூடியது நிப்பாட்டன்னு இனிமே என்னைக்கு இதை வளர்க்கணும் நினைக்க கூடாது. அதுக்கான பாடத்தை இவருக்கு கற்பிக்கணும்னு சொல்லி ஆகாய மார்க்கமாய் பறந்து வந்த அந்த நிழலே நடக்கக்கூடிய நிகழ்வை கண்டா. அப்ப நடக்கும் நிகழ்வை கண்டு ஆகாயத்திலிருந்து பார்க்கும் போது ராமனும் லட்சுமணனும் சிறிய பச்சை பிள்ளை மாதிரி தெரியுதாங்க அவ கண்ணு. அப்ப இந்த தாடக நினைக்க எனக்குமே இந்த முனிவர் மட்டும்தான் யாகத்தை வளர்ப்பான். இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு யாரோ 2 பச்சை பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு இருக்கிறானே. இந்த பாலர்கள் இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு கூட காணாது. இவர்களையா காவலுக்கு வைத்திருக்கிறார். 2 பாலகனையும் பிடிச்சு உள்ளாங்கையில வச்சு நம்ம பெருவரலால கைய வச்சு நசுக்கி அப்படியே கசக்கி அப்படி வலிச்சு 2 பையனும் ஒரு கொட்டா வச்சிருவோமா அப்படின்னு நினைச்சு வாரா. அப்படின்னு இந்த தாடகை அரக்கி ராமனையும் லட்சுமணனையும் லேசா நினைக்க சாதாரண நினைச்சு வாரா. யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது. ஆனா இவன் உருவத்துக்கு அவங்க 2 பேரும் பச்சை பிள்ளையா தெரியுறாங்க. அப்ப இந்த தாடகை அறைக்கு தரையிறங்கி வந்து வரும்போது அவ காட்டுக்குள்ள சிரிக்க சத்தத்தை பார்த்தா சிரிக்க அவ கணைச்சு கொண்டு வாரா. அப்ப தாடகை கணைத்து கொண்டு வர இவ போட்ட சத்தத்திலே காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் பச்சை பறவை எல்லாம் பயந்து ஆங்காங்க அப்படி ஓடுது. அப்ப ஓடி ஒளியும் போது அவள் எதிர இருக்கக்கூடிய மரம் செடி எல்லாம் புடுங்கி வீசி அவ கால் வச்ச இடம் ஒரு காலை வைத்து மறுகாலை எடுத்து வைத்தா அந்த இடத்துல தண்ணி ஊத்தா பொங்கி வருது. அந்த அளவுக்கு பெரிய உருவம். அப்ப இப்படியாக தாடகை அரக்கியானவள் வரும்போது இவளோ அவைய சத்தம் போடுவா தாடகை அரக்கிய அவைய சத்தம் போடுவோ விஸ்வாமித்ர மாமுனி காரும் பிள்ளை ராமமுனி வார்த்தை ஒன்று சொல்ல வந்து கொண்டிருக்கிறாளே தயாராக இருக்கவே அதோ வந்து கொண்டிருக்கிறாள் தாடகை, நீ தயாரா இருந்துக்கப்பா. அவளை பார்க்கும் போது பெண்ணு நினைச்சு விட்டுறாத. பிறந்ததுதான் பெண்ணை தவிர குணமெல்லாம் அரக்க குணம் மூர்க்க குணம் பெரிய பேய். முதலாவது அந்த பெண்ணை கொல்ல சொல்லுதேன்னு உன் மனசுல நினைச்சு அவளை விட்டுறாதப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டு வேண்டி சம்மதித்த ஹரிராமமூர்த்தியாகப்பட்டவர் வில்லிலே நாணலை போட்டு பானத்தை கொடுத்து எதிர்பார்த்து இருக்கிறார். அவர் எதிர்பார்த்து இருக்கும் போது தாடகை அசுரனைக்கு சத்தம் போட்டு அருகாமையிலே வரும்போது பாலர்களா மத்தியான சாப்பாட்டுக்கு கூட நீங்க பத்த மாட்டீங்க, உங்களையா இந்த கிழமை அழைத்து கொண்டிருக்கிறார். சிறு பாலர்களா எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட எச்சரிக்கிட்டு போயிருக்கேன். ஆமா வேள்விய இடத்துல வளர்க்க கூடாது அப்படின்னு எத்தனை வாட்டி வேலையை அழைச்சிட்டு போயிருக்கேன். மறுபடியும் வந்து உடம்புல பயம் இல்லாம இடத்துல வந்து நீ வேலி வளர்த்துக்கிட்டு இருக்க. ஆமா இதோட உங்க கதையை முடிச்சுதான் பாரு சொல்லி முடியுது அப்படின்னு ஓடி வாரா. அப்படின்னு வரும்போது என் ஹரிராமமூர்த்தி தாடகை வதை முடிக்க பானத்தை தான் கொடுப்பாரு கொடுப்பாரு தாடகை வாழ்வதிலே போடுவார். அவர பானத்தை தான் கொடுப்பார் தாடகை வாழ்வதிலே போடுவாரா என்று அவன் போட்ட